ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது வந்து சின்ன நெல்லிக்காய் மரம். எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஹைட்டாக இருக்குன்னு. காயும் நல்லா கொத்து கொத்தாக காய்க்குதுங்க. இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற மரம் தான். ஒரு நாள் கூட காய் இல்லாமல் இருந்ததே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா சீசன்னால் நிறையா காய் காய்ச்சிட்டே தாங்க இருக்குது இந்த மரம் வந்து எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேளுங்க. இது வந்து நான் மேரேஜ்க்கு முன்னாடி வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு நெல்லிக்காய் மரத்துலேருந்து நெல்லிக்காய் சாப்பிட்டு அந்த கொட்டையை தாங்க மண்ணில் புதைச்சி வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் காட்டியிருந்தேன்ல, ஒரு குட்டி செடி அவ்வளோண்டு தாங்க வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்தில் வந்து இந்த மாதிரி நல்லா பெருசாகிடுச்சுங்க. டெய்லியுமே காய் காய்ச்சிட்டே தான் இருக்குங்க. ஒரு நாள் கூட இந்த மரத்தில் காய் இல்லாமல் இருந்ததே இல்லைங்க. உங்களுக்கு வந்து சின்ன நெல்லிக்காய் மரம் பிடிக்குங்களா? சின்ன நெல்லிக்காய் மரம் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒன்றுங்க. இப்போ அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாங்க. அந்த மரத்தில் இருக்கிற நெல்லிக்காயை வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லை, முடி உதிர்ற பிரச்சனை இது எல்லாத்தையும் வந்து இந்த சின்ன நெல்லிக்காய் வந்து கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குது, விட்டமின் சி சத்தும் இருக்குதுங்க. அதே மாதிரி சாப்பிட்டு நிறையா பேர்த்துக்கு வந்து செரிமான பிரச்சனை இருக்குங்க. சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாமல் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த நெல்லிக்காவை டெய்லி தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா சரியாயிடும். இந்த நெல்லிக்காவை நீங்கள் வந்து ஊறுகாய் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க, இல்லை ஜூஸ் போட்டு நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெல்லிக்காயிலேயே வந்து நீங்கள் ஜாம் மாதிரி செஞ்சு அந்த நெல்லிக்காவை வந்து நீங்கள் டெய்லி ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மரத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.